வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று கிரிக்கெட் மைதானத்தில் கால் வைத்த ஒவ்வொரு நொடியும் அதிரடியா விளையாடி எல்லாரையும் அசத்தின ஒருத்தர் தான் இப்ப உங்க முன்னாடி வரப்போறாரு. அவருடைய கையில பேட் இருந்தாலும் பால் இருந்தாலும் எதிரணிய தடுமாற வைக்கக்கூடியவர். அட்வர்டைசிங் உலகத்துல நுழைஞ்சப்போ அவர் எந்த விளம்பரத்துல நடிச்சாலும் மக்கள் அந்த பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவர் கமெண்ட்ரி மேடைக்கு வந்தபோது இருந்த எல்லா கமெண்டேட்டர்ஸையும் பின்னுக்கு தள்ளிட்டாரு. அவங்களுடைய குரலையே அமுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்றைய வழக்க நாம ஆரம்பிக்கலாம். ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார் கபில் தேவ் ஆப்கி அதாலத்தில் உங்களை வரவேற்கின்றோம். கபில் தேவ் தொடர்பான இன்றைய வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நீதிபதி TSR சுப்பிரமணியம் அவர்களிடமிருந்து அனுமதி பெற்று வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல விசாரணை ஆரம்பிக்கலாம். முதல் குற்றச்சாட்டு கபில் தேவ் அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்தில் கபில் தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எப்பொழுதும் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறார். கபில் சார், அதாவது கிரிக்கெட் ஸ்டார்ஸ், அவங்கள பத்தி சொல்லணும்னா முக்கியமா இன்னைக்கு அசாருதீனை பத்தி பேச இருக்கிறோம். அதாவது மேட்ச் ஃபிக்சிங்ல உங்களுடைய பேரும் இருந்தது, அசார் பேரும் இருந்தது, அஜய் ஜடேஜா பேரும் இருந்தது. உங்களுக்கு CBI கிட்ட இருந்து கிளீன் ஷீட் கிடைச்சிருச்சு, கிரிக்கெட் போர்டுல இருந்தும் கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க அசாருதீனை நடு மைதானத்துல விட்டுட்டு கரைக்கு வந்துட்டீங்க. இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிளேயருக்கும் தன்னை பத்தி ஒரு தெளிவு இருக்கணும். எதுல நின்னு வெளிப்படையா பேசணும். தவறு நடந்திருந்தா அத தயங்காம ஒத்துக்கணும். எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஒண்ணு மட்டும் தெரியும், அசர் இந்தியாவுக்கு செய்த விஷயங்களா இருக்கட்டும், அத வேற எந்த பிளேயரும் செஞ்சதில்லைன்னு தான் சொல்லணும். யார் அப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருப்பாங்கன்னு நம்மளால வியூகம் மட்டும்தான் கணிக்க முடியும், யோசிக்க முடியும். மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, இதுல எங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் கேரண்டி கிடையாது. அதனாலதான் நான் அவங்க பக்கமே நின்னேன். குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் யாரையும் தண்டிக்க யாருக்கும் உரிமை இல்ல. இப்ப இருக்கிற கிரிக்கெட் போர்டுல அந்த நேரத்துல அபிஷியலா இருந்த ஜவந்த் லேலே ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு, அசாருக்கு அநியாயம் நடந்திருக்கு, அசார் எந்த தவறும் செய்யலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அசார் மேல லைஃப் பேன் போட்டது தவறுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சிரிப்பும் வருது, கூடவே கோபமும் வருது. அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கை நாசமாகும் போது இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு ரொம்ப கூலா அவர் எந்த தவறும் செய்யலன்னு சொல்றீங்க. அவர் சொல்லியிருக்காரு, அசாருக்கு தேவையில்லாத தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. புக்கி கிட்ட அவர் போன்ல தான் பேசியிருக்காரு, அது ஒன்னும் பெரிய குற்றம் இல்ல, அசார் எந்த பணமும் வாங்கலன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அசாருதீனை பத்தி எல்லா விஷயமும் வெளியே வருது. ஒரு வழியா என்ன கேட்டா, அசருதீன் நாட்டுக்கு பல நன்மைகள் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவரு கவலையை மறந்து தூங்குவாரு, கொஞ்சம் மன அமைதியோட தூங்க முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு பிளேயரை ஒரு டிஃபரண்ட் கேரக்டரா மாத்துது. ஆனா இதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டினவங்களே, தண்டனை கொடுத்தவங்களே இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல முடியும்? அவங்க முகத்தை கண்ணாடியில போய் பார்த்து நான் என்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு கேட்கணும். வேற என்ன சொல்ல முடியும்? இப்ப அசாருதீனுக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுப்பீங்க? BCCI அவருக்கு மரியாதை செலுத்த விரும்புது. BCCI ஃபார்மர் அபிஷியல் சொல்றாங்க, நீங்க செய்யாத தவறுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுங்கிறாங்க. அதாவது அவங்க இப்படி சொன்ன விஷயத்த நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அதாவது இவ்வளவு வருஷம் கழிச்சும் கேட்கவும் பார்க்கவும் முடியுது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் குற்றம் சாட்டினவங்கள நாம மன்னிச்சுதான் விட முடியும். அது மிகப்பெரிய தவறுன்னு அவங்க சொன்னா அவங்கள விட்டுடணும். ஒரு பெரிய பிளேயர் இதைதான் பண்ணுவாங்க. கபில், சில கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இருந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதாவது கபில் எங்களுக்கு துணையா நிக்கல, ஜடேஜாவுக்காகவும் அசாருக்காகவும் கபில் அவங்க பக்கம் நிப்பாருன்னு நாங்க நம்பணும். அவங்க ரொம்ப சுலபமா சொல்லிடுறாங்க, நான் அசருதீனுக்கு துணையா நிக்கல அப்படின்னு, இல்லன்னா அஜய் ஜடேஜாவுக்கு துணையா நிக்கலன்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாட்டுல நான் உங்களுக்கு துணையா நிக்கலன்னா வேற யாருமே நிக்கலன்னு அர்த்தம். அதாவது அவங்க ரெண்டு பேரும் இத சொல்றாங்கன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய அவமானமா தோணுது. இல்ல, ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். இது அஜய் ஜடேஜாவும் சொல்லல, அசாரும் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் உங்களை பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு நாங்க அசார் கிட்ட பேசணும். அவர் என்ன சொன்னாருன்னா, கபில் எங்களுக்கு துணையா இருந்தாரு, ஆனா இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுன்னா அவரு மாட்டிக்கிட்டாரு, நீங்க வெளியே வந்துட்டீங்க. The only thing is, அவங்களோட போராட்டத்தை அவங்க மட்டும்தான் எதிர்க்கணும். ஒவ்வொரு மனிதனும் அதைத்தான் பண்ணணும். எது நடந்திருந்தாலும் அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை யாராவது என் மேல குற்றம் சுமத்திருக்காங்கன்னு தோணுச்சுன்னா நான் ஒரு லெவல் வரைக்கும் தான் மத்தவங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியும். ஏன் கூட எனக்காக பேசுங்க. ஒரு கட்டத்துல நாமளே தைரியமா நின்னு அதெல்லாம் பேசணும். இதுதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படி எதுவும் பேசாம அமைதியா இருந்தா
நான் அசாருக்கு அடிக்கடி சொல்றதே இதுதான். அஜய்க்கும் சொல்லுவேன், நாம எந்த தப்பு செய்யலன்னா எதுக்காக நாம மத்தவங்கள பார்த்து பயப்படணும்? தைரியமா போராடணும். நம்ம திருடலன்னா யாராவனாலும் எதிர்த்து நம்ம போராடலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன், இது என்னோட ஸ்டைல், இதுதான் என்னோட யோசனை. நான் இதுதான் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை என்னோட யோசனை மத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கான அர்த்தம் நான் அவங்களுக்கு ஆதரவா இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்கலன்னு இல்ல. இதத்தான் நான் அவர் சொல்றது என்னன்னா, கபில் தேவ் மாதிரி அவ்வளவு தெளிவா பேசவும் அவ்வளவு உறுதியா பேசக்கூடிய ஆள் நான் இல்ல, அப்படி எனக்கு பேசவும் வராது அப்படின்னு அசாருதீன் சொல்லியிருக்காரு. எனக்கும் அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கபில் தேவுக்கு சரியா பேச வராது அப்படின்னு. ஆனா நம்ம மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது அப்படின்னா அந்த குரல் உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே தன்னால வெளியில வரும். எந்த முயற்சியும் தேவையில்ல. அந்த சொல், அந்த வார்த்தைகள் தன்னால அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில வரும். அது ரொம்ப வலிமையா வெளியில வரும் நம்ம உண்மையா இருந்தா. அதோட எல்லா பிளேயர்ஸும் பேச தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாம யார பத்தியாவது பேசுறோம்னா அவங்களுடைய குரல் சொந்தமா இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஹர்ஷல் கிப்ஸ் மாதிரி பிளேயர்ஸ போலீஸ் அழைச்சப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க புக்கீஸ் கிட்ட பேசணும்னு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஹன்சிக்ரோனியா மேல சுமத்திட்டாங்க. ஆனா அங்க யாருக்கும் இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கல. அவங்க இப்பவும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஐ திங்க் இது நம்ம கிரிக்கெட் போர்டுக்கு உரிய ஒரு விஷயம். நம்ம கிரிக்கெட் போர்டு சொன்னது ஐ திங்க் அவங்கள ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே மீடியா அவங்கள குற்றவாளியா மாத்திருச்சு. பாக்கி மீதி இருந்தத கிரிக்கெட் போர்டு குற்றவாளி ஆக்கிட்டாங்க. கபில், ஐசிசில இருக்கிறவங்க, அதாவது ஏசியன் கிரிக்கெட்டர் மேல இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் மேல கோவமா இருக்கிறதா தோணலையா? ஷேன்வான் மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள், செக்ஸ் ஸ்கேண்டல் குற்றம் சாட்டப்பட்டாரு, மேட்ச் ஃபிக்சிங் குற்றம், டோப்பிங் மாதிரியான குற்றச்சாட்டுகள், இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவரை யாரும் வெளியேத்தலையே. ஐ திங்க் ஒவ்வொரு நாட்டுக்கு கிரிக்கெட் போர்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்ம கல்ச்சர் ஒரு விதமா சொல்லுது, ஆஸ்திரேலியன் கல்ச்சர் வேற விதமா சொல்லுது. அவங்க கல்ச்சர்ல அந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமா இருக்குன்னா அத அவங்க போர்டு தான் கவனிக்கணும். நம்ம கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், இல்ல நம்ம அமைப்பா கூட இருக்கட்டும், நம்ம சமூக மரபா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை ஓப்பனா செய்யறதுக்கு நமக்கு அனுமதி தரல. அதனால ஐ திங்க் நம்ம கிரிக்கெட் போர்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் நம்ம மதிப்புக்கு எதிரானது அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்கவே இல்லை. இந்தியன் கிரிக்கெட் போர்டு மட்டும் இல்ல, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுலயும் சோயப் அக்தரை பார்த்தோம். அவரு முகத்தை மறைச்சுக்கிட்டு கண்கள்ல கண்ணீரோட இந்தியாவை விட்டு வெளியில போனாரு. ஐ திங்க் சோயப் அக்தர் ஒரு மிகப்பெரிய போலர்னே சொல்லலாம். பாகிஸ்தான் உலக நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய போலர்னே பேர் எடுத்திருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தா ஒரு கிரிக்கெட்டரா நமக்கே ஒரு சங்கடமாவும் வெக்கமாவும் தோணுது. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு. நீங்க நம்புறீங்களா சோயப் அக்தர் நான் எந்த குற்றமும் செய்யல, எந்த டோப்பிங்லயும் ஈடுபடலன்னு சொல்றது? நான் ஒரு மேல எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்தல. நான் அவருக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. ஐ திங்க் இது ஐசிசியும் அல்லது அவங்க போர்டும் அவங்களும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? மீடியா இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம அதை படிக்கிறோம். அதை வச்சு நாம அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். மீடியா இதுவும் சொல்றாங்க, ஏசியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அநியாயம் நடக்குது. இன்சமாம் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அவ்வளவு கடினமானதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. ஐ திங்க் ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த தண்டனை எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தவறு நடந்திருக்கு, ஒருவேளை பிளேஸ் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட தவறு அவ்வளோ பெருசா இல்லைன்னு தோணலாம். ஒருமுறை என்ன டெஸ்ட் டீம்லேருந்து வெளியே எடுத்த பிறகு அந்த நேரத்தில் நானும் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் காலம் போக போக நாம கத்துக்கிறோம் தவறு நடந்திருக்குமோ. கபில், இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் நீங்க மத்தவங்கள பத்தி, நீங்க செய்த விமர்சனங்களை பத்தி உங்ககிட்ட கேட்க போறோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கபில் தேவ் மீது மக்கள் வழக்கு தொடர்ந்து நடக்கும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். கிரிக்கெட் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் கபில் தேவ் மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் கபில் தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் எல்லோரையும் விமர்சிக்கிறார். நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய பெயர் கிரேக் சாப்பல். நீங்க கிரேக் சாப்பல் கிட்ட நீங்க செய்யற எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன்னு நேரடியா சொல்லியிருக்கீங்க. கிரேக் சாப்பல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறாருன்னா அதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நம்ம நாட்டுக்கு சேவை செய்யறாங்க அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வராங்கன்னா அது நல்லது தானே.
ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுலயே பிடிவாதமா இருந்து தன்னோட தவற ஒத்துக்க மறுத்தா, அப்போ நம்ம பேசாம இருந்தா நமக்கே நம்ம மேல ஒரு வெக்கம் வரும். இவ்வளவு கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், நேரடியா நம்மளால எதிர்த்து பேச முடியாதான்னு தோணும். நீங்க சொன்ன அதே விஷயத்த சச்சின் டெண்டுல்கரும் அப்படியே சொல்லியிருக்காரு. அவரும் எக்ஸ்பெரிமெண்ட் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு கருத்து சொல்லியிருக்காரு. சச்சினுக்கும் தோணி இருக்கலாம், மறுபடியும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனைகள் வரும்னு. அதாவது இது ஒரு சின்ன விஷயம். நம்ம இந்தியர்கள் இருக்காங்கல்ல, எப்படி வாழ்றாங்க. நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வீடு கட்டினா அதுல பல தலைமுறைகள் அதிலே தான் வாழ்றாங்க. அப்பா, தாத்தா, முப்பாட்டன் எல்லாருமே அதே வீட்டில தான் இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியன், அமெரிக்கன் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெட்டியை தூக்குவாங்க, இங்க இருப்பாங்க. இன்னொரு நாள் இன்னொரு பெட்டியை தூக்கிட்டு போய் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா அது வேற. அந்த லைஃப் ஸ்டைல நம்மளோட கிரிக்கெட்டுக்கும் அதை நம்ம பிளேயர்ஸ் மேலேயும் செலுத்தினா அது ரொம்பவே விசித்திரமா இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்பாடு, சமூகத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். கபில், நீங்க இன்செக்யூரிட்டி இருந்தா ஒருபோதும் சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொண்டு வராது. ஒரு மனிதன் செக்யூராவும் சாலிடாவும் இருக்கும்போது தான் அவனுடைய உண்மையான பர்ஃபார்மன்ஸ் வெளியில வரும். இன்னைக்கு ராகுல் டிராவிட் எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த பிளேயர். நாளைக்கு அவர்கிட்ட டீம்ல இருந்து வெளியில போலான்னு சொல்லிட்டா, நல்ல விளையாடலன்னா அவர் விளையாடுறத கூட சின்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பண்பாடு, சிந்தனை மற்றும் நம்ம பிளேயர்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்கள பயமுறுத்த தேவையில்லை. பயமுறுத்தினா இன்னும் குலுங்கி போயிடுவாங்க. ஏற்கனவே பல பேர் குலுங்கி போயிருக்காங்க. அப்போ நாம உண்மையிலே மேம்பட்டு வரோமா? ஒருவேளை கிரேட் செப்பல் உண்மையிலே நல்ல விதமான ஏதாவது செஞ்சிருந்தா அதை பாராட்டியே ஆகணும். அவரு எல்லா பிளேயர்ஸையும் ஒரே சமமா பார்த்திருக்காருன்னு. ஆனா அதே நேரத்துல அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. ஐ திங்க் இன்னும் நாம அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தயாராவே இல்ல. கிரிக்கெட் இன்னும் அந்த நிலைமைக்கு போகவே இல்ல. எவ்வளவு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆனா அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னும் தொடரும்னு தான் சொல்லியிருக்காரு. கடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இர்ஃபான் பட்டான ஓபனிங்ல இறக்குனாரு. கடந்த 6 மாசமா நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். சொல்லப்போனா இர்ஃபான் பட்டான் நம்பர் 7 பேட்ஸ்மேன் அவர் கிடையாது. பார்க்க போனா அவர் நம்பர் 3 பேட்ஸ்மேன் அவரு. ஒருவேளை நீங்க 25 மேட்ச்ல 15-18 தடவை நம்பர் 3 போறாருன்னா அது சர்ப்ரைஸ் இல்ல, அது எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்ல. தட் இஸ் எவ்ரிடே ஸ்டோரி. அவரு தான் நம்ம டீமோட நம்பர் 3 பேட்ஸ்மேன். வெளியே உட்கார்ந்துருக்க நம்ம 2 விஷயம் சொல்ல முடியும். ஒன்னு அவரு ஸ்டெபனா இருப்பாரு, அதாவது ஒருவேளை அவரோட சிந்தனை நம்ம சிந்தனையை விட மிகப்பெரிய உயரத்துல இருக்கலாம். நம்மளால அவ்வளவு ஆழமா யோசிக்க கபில், நீங்க முடியல. எப்பவும் தெளிவா எந்த பயமும் இல்லாம நேரடியா பேசுவீங்க. மக்கள் மனசுல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது கிரேக் சேப்பல் இந்தியன் டீம்ல இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ, பவர்ஃபுல் பிளேயர்ஸ ஒதுக்க நினைக்கிறாருன்னு. சௌரவ் கங்குலிய வெளியேத்திட்டாரு, சச்சின் டெண்டுல்கரை ஓரமா உட்கார வைக்க நினைக்கிறாரு, ஹர்பஜனுக்கு பாடம் கத்துக் கொடுக்க நினைக்கிறாரு, வீரேந்திர சேவாக வெளியே தோர்த்த நினைக்கிறாரு. ஐ திங்க் பாடம் கத்துக் கொடுக்கறதில்ல, ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். ஐ திங்க் எந்த வார்த்தைகளை எந்த நேரத்துல பயன்படுத்துறோமோ அதுல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த பிளேயர்ஸ ஒரு குழுவா சேர்த்து விளையாட வைக்க முடியுமா? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தரை பயமுறுத்தி வெளியே தள்ளுறது அதுக்கான தீர்வு இல்ல. இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை எப்படி எடுக்கலாங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். சில நேரங்கள்ல நீங்க பேசுறத கேட்டா கிரேக் சேப்பலுக்கு எதிரா நீங்க தூண்டி விடுற மாதிரி தெரியுது. இத பாருங்க, நீங்க மீடியாக்காரங்க, உங்ககிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. நாங்க சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி வேணாலும் மாத்தி திரும்ப சொல்லலாம். அதை நாங்க தடுக்க முடியாது. நாங்க என்ன சொல்றோமோ, என்ன யோசிச்சோமோ அதை நாங்க சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு 3 அர்த்தம் எடுத்தாலும் 5 அர்த்தம் எடுத்தாலும் நான் ஒரு அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க ராகுல் டிராவிட பத்தி சொன்ன விஷயம், அதாவது ஒருவேளை ராகுல் டிராவிட கிரேக் சேப்பல் டாமினேட் பண்றாருன்னா, அவருக்கு அழுத்தம் போட்டு வேலை வாங்குறாருன்னா அது ராகுல் டிராவிடோட தப்பா? பாத்தீங்கன்னா இது வீக்னஸ் தான். கிரவுண்ட்ல கேப்டன் தான் முக்கியமான நபர். உள்ள ஃபீல்டுல கேப்டன் தான் முக்கியமான நபர். இன்னைக்கு வெற்றி வந்தா பாராட்டு கேப்டனுக்கு தான் போகுது. ஒருவேளை டீம் தோத்தா விமர்சனம் பார்த்தா அது கேப்டனுக்கு தான் வருது. அதோட ராகுல் டிராவிட விட்டா முக்கியமான நபர் யார் இருக்காங்க? ஒருவேளை அவரு பிரஷர்ல போனாருன்னா அது அவரோட வீக்னஸ் தான். ஏன்னா அவரை தான் இந்த முழு நாடுமே நம்பி இருக்கு. ஏன் டீமுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியணும். அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கணும். நீங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணி டீம்ல பெட்டர்மெண்ட் கொண்டு வர முடியலன்னா அப்போ நீங்க ஒரு வீக் பர்சன். நீங்க கிரேக் சேப்பலுக்கு எதிரா ராகுல் டிராவிட கிளர்ச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படிலாம் இல்ல. நாம ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது அது கிளர்ச்சி ஒன்னும் கிடையாது. How you can improve that?
அதாவது நான் எங்க அப்பாவை பத்தி அவரு தவறு செஞ்சிருக்காருன்னு சொன்னா அது கிளர்ச்சி இல்ல. அதுல இருந்து பெஸ்டானதை எடுக்கணும். ஒருவேளை என் கோச்சு கிட்ட நான் பேசுறேன்னா, கோச் நீங்க தவறா சொல்றீங்க, டீச்சர் நீங்க தவறா சொல்றீங்க அப்படின்னு நாம டிஸ்கஷன் பண்ணாதான் அதோட ரிசல்ட் நல்லபடியா வரும். இங்க பாருங்க சார், டிஸ்கஷன் பண்றதால கிளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டுறாது. கிளர்ச்சிங்கிறது என்னன்னா, ஒண்ணு நான் சொல்றத கேட்கணும், இல்ல நீங்க சொல்றத கேட்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அதுதான் பெட்டர்மென்ட் ஃபார் த கண்ட்ரி. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நீங்க கண்ட்ரியோட நலனுக்காக பேசுறீங்களா? அதாவது நீங்க உங்க பர்சனாலிட்டிய பாத்துக்கிட்டு கண்ட்ரி எப்படி போனாலும் கவலை இல்ல, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சரியா யோசிக்கிறத விட கண்ட்ரிக்காக நம்ம நல்லது செய்யறது தான் முக்கியம். அதுதான் டீமோட ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால். அந்த மாதிரி முறையோட தான் விளையாடணும். நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் ராகுல் டிராவிட் ஒரு வீக் கேப்டன் நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் இந்த கோர்ட்ல அதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா? எங்க ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அங்க அவரு எடுக்கலன்னா ஒரு விஷயம் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, அதுக்கு மேல கண்ணுல பட்டா ஆனா நமக்கு தெரிஞ்சிடும் அதோட வீக் கேப்டனா தான் இருக்கும். ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தோணும். ஒவ்வொரு முறையும் நீங்க நான் பேச மாட்டேன், வேற பிளேயர் பேசுறேன்னு சொன்னா கேப்டனோட வேலையே பேசுறது தான். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும். ஒருவேளை தவறு நடந்திருந்தா அதை ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? தவறு நடக்கலன்னா நாங்க யோசிச்சிருக்கோம், டீம் முடிவு பண்ணிருக்கோம், நாங்க அதுல ஸ்டக் ஆயிட்டோம், எங்க தவறு தான், அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம்னு சொல்லணும். ஆனா நீங்க அது எதையுமே வாய் திறந்து சொல்லலன்னா என்ன நடந்துச்சுன்னு பாக்குறவங்களுக்கு தோணும், ஏன் அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவரோட வீக்னஸ் தெரிஞ்சிரும். இந்தியன் டீம் மேட்ச்ல தோத்தா உங்க தாக்குதல் கோச் மேல தான் போகுது, இல்ல கிரேக் சாப்பல் மேல போகுது. அதாவது நீங்க மீடியா, அதாவது ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மேட்ச் ஜெயிச்சா நீங்க கிரேட் சாப்பல வானத்துல தூக்கி வச்சிடுறீங்க. அத பத்தி பிளேயர்ஸ் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அதே டீம் தோத்துட்டா உடனே பிளேயர்ஸ் கிட்ட தான் வந்து கேக்குறீங்க, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. இது எப்படி நியாயமாகும்? எப்பவும் மரியாதையும் பாராட்டியும் ஒரே பாதையில கொடுங்க. திட்டுறதா இருந்தாலும் அதே பாதையில கொடுங்க. ஜெயிச்சா கிரேட் சாப்பல் ஜெயிச்சிட்டாரு, தோத்துட்டா அதுக்கு பிளேயர்ஸ் தான் காரணம். அது எப்படி சரியா இருக்கும்? ஒருவேளை பயம் என்னன்னா, பிளேயர் மனசுக்குள்ள இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது சௌரவ் கங்குலி வெளியில போனதுக்கு காரணம் கோச் கிரேக் சாப்பலோட ஒத்து போகலங்கிறது. அதுக்காக கிரேட் சாப்பல எதுக்கு சொல்லணும்? அதாவது 5 நேஷனல் செலக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? கிரேட் சாப்பல மட்டும் சொல்றீங்க. அதாவது கிரேட் சாப்பல் அவரை வெளியே அனுப்ப நினைக்கல, அவரு தன்னுடைய ஆலோசனை சொல்லியிருப்பாரு, அவரு இந்த டீமுக்கு ஏத்தவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 5 செலக்டருங்க அவங்க இந்தியாவுக்காக விளையாடி இருக்காங்க. அது அவங்க அப்படி முடிவெடுத்திருக்கலாம். அதாவது இவரோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அவங்க ஒரு முறையாவது கண்டிப்பா கேப்டன்கிட்ட கேட்டிருப்பாங்க, அவங்க மேனேஜர்கிட்டயும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. மக்கள் மனசுல இருக்கிற பொதுவான இம்ப்ரெஷனை நான் சொல்றேன். ராகுல் டிராவிட் கேப்டன் ஆனதுக்கு காரணம் அவர் கிரேக் சாப்பலுக்கு டிசைரா மாறிட்டார்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா சௌரவ் கங்குலி வெளியில போனதுக்கு காரணம் அவர் குருவா ஏத்துக்கல. அப்புறம் எதுக்கு 5 செலக்டர் வச்சிருக்கேன், அவங்களையும் எடுத்துருங்க. அவங்க எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? அந்த 5 செலக்டரோட வேலை, அவங்க வேலைய கேப்டனை பிக் பண்றதுதான். அவங்க வேலை மொத்த டீமையும் பிக் பண்றதுதான். நீங்க கிரெடிட் கொடுக்கறீங்க. கிரேட் சாப்பல் தான் டீமை உருவாக்குறாரு, அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நான் கிரிக்கெட் விளையாடுறேன், அதுவும் 15 வருஷம் இந்தியாவுக்காக விளையாடி இருக்கேன். செலக்டட் பிக் த டீம், அது அவங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் 11 பேரையும் அவங்க தான் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை செலக்டர் வீக்கா இருந்தா கேப்டன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அல்லது மேனேஜர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இப்ப நீங்க வேற விதமா சொல்றீங்க, நம்மளோட நேஷனல் செலக்டர் ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப யோசிச்சுதான் சௌரவ் கங்குலியை வெளியே அனுப்பியிருப்பாங்க. நான் எதுக்காக கிரேட் சாப்பல் மேல குறை சொல்லணும்? ஒருவேளை நான் பாராட்டுறதா இருந்தா ஏன் செலக்டரை தான் பாராட்டுவேன். அதே மாதிரி தவறு நடந்தா செலக்டரை தான் கேட்பேன். ஏன்னா முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இதுவே நீங்க செலக்டரா இருந்தா? நான் இல்லையே. இல்ல, ஒருவேளை நான் இல்ல. நீங்க ராகுல் டிராவிட கேப்டன் ஆக்கி இருப்பீங்களா? நான் இல்ல. நான் இல்லாத இடத்த பத்தி நான் பேச விரும்பல. ஒருவேளை நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இல்லாதப்போ அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா கிரேக் சாப்பல வெளியே அனுப்பியிருப்பீங்க. அதான் நான் இல்லன்னா ஆயிடுச்சே. ஒருவேளை நான் போர்டு பிரசிடண்டா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இருந்தா சொல்லியிருந்திருப்பேன். பிரைம் மினிஸ்டரா இருந்தா நான் சொல்லியிருப்பேன். எப்ப நான் இல்லையோ. ஆனா இந்த மாதிரியான கனவு உலகத்துல இருக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கபில் தேவ் அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் கிரிக்கெட் ஸ்டார் கபில் தேவ் கிட்ட இருந்து. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம்.
ஆப்கி அதாலத்தில் கபில் தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லா விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கிறார். கபில், சச்சின் டெண்டுல்கரை நான் ஒரு உதாரணமா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சச்சினுக்கு காயம் ஏற்பட்டப்போ அவர் கிரவுண்டுக்கு வெளியில உட்கார்ந்திருந்த நேரத்துல நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சச்சின் போதும், நீ ரிட்டையர்ட் ஆயிடுன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஐ திங்க் இதுல எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அதை எதிரில் இருக்கிறவரு எப்படி புரிஞ்சுக்கிறாரு, நீங்க அதை எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது தான். இங்க பாருங்க, என்கிட்ட ஜூன் 21, 2005 சண்டிகர்ல நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, ரோட்டரி கிளப் நிகழ்ச்சியில பத்திரிகையாளர்கள் கிட்ட நீங்க சொன்னது, அதாவது சச்சினுக்கு இப்போ 32 வயசாகுது, அவருடைய பெஸ்ட் ஃபார்ம் கடந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அது 100க்கு 100 உண்மைதான். அவரு 18 வயசை கடந்துட்டாரு. இப்போ அவருக்கு 33 வயசாகுது. ஒரு 18 வயசு இளைஞனுக்கும் 33 வயசு வீரருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தி பெஸ்ட் இஸ் கான். இந்த நாட்டுக்காக அவர் செஞ்சிருக்கிற சேவை வேற எந்த கிரிக்கெட்டரும் செஞ்சதில்ல. ஆனா எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அந்த நாள் வரும்போது ரொம்ப மரியாதையோட அவரை வழி அனுப்பணும். அதை தான் நான் சொன்னேன். அவரு ரிட்டையர்மெண்ட் எடுக்கிற நாள்ல நாமளும் முழு மரியாதையோட அனுப்பணும்னு சொன்னேன். பட் எழுதுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கபில் தேவ் ரிட்டையர்ட் ஆக சொல்லிட்டாரு. அதை சொல்றதுக்கு நான் யாரு? என்னோட கருத்து, என்னைக்கு அவரு போறாரோ அப்படிப்பட்ட பிளேயரை நம்ம மரியாதையோட வெளியே அனுப்பணும். ஆனா சௌரவ் கங்குலி டீம்ல இருந்து விலக நினைச்சா அவருடைய ஒவ்வொரு நல்ல ஆட்டத்தையும் நாம நினைச்சு பார்க்கணும். அவர் நம்ம நாட்டுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காருன்னு சொன்னேன். அதுவும் தான் சொன்னேன். ஆனா சச்சினை பத்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்தாரு, அவருடைய பேட் பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்களால எதுவும் சொல்ல முடியலையே. நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சச்சின் மீண்டும் 20 வயசுக்கு போக முடியாது. இப்போ உங்க முன்னாடி தெளிவா சொல்றேன், அவரு இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாதிரி இப்ப விளையாட ஆனா முடியாது. இப்ப அவர் பேட்டிங் பண்ற விதத்தை பார்த்து 18 இல்ல 17 வயசு பசங்க மாதிரி விளையாடுறாருன்னு குட்ல, சொல்றாங்க. என்னுடைய தனிப்பட்ட மதிப்பீடு என்னன்னா, நமக்கு அவரு ஷார்ஜாவுல காட்டின பேட்டிங் என்னன்னா, அல்லது ஆஸ்திரேலியாவுல பேட்டிங் பண்ணது, அவருடைய ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி பேட்டிங்கே இப்ப நான் ரீசெண்டா பார்க்கல. அவர் இப்ப ரொம்ப மெச்சூர்டா இருக்காரு. ஆனா ஒரு காலத்துல நாம எதிர்பார்த்த அந்த சச்சின் இது இல்ல. அவரை விட ஒரு டேலண்டான பிளேயர் இதுவரைக்கும் வரலன்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். ஆனா ஒவ்வொரு பிளேயருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வரும், ஒரு நாள் அவரு போகணும். சச்சின் 50 வயசு வரைக்கும் அதே மாதிரி விளையாட முடியும்னு சொன்னா அது முடியாது. அவர் தன்னைத்தானே மெச்சூர் ஆக்கிக்கிட்டு யோசிச்சு அறிவோட இன்னும் நல்லா விளையாட முடியும். ஆனா அந்த மாதிரி கிரிக்கெட்டை திரும்ப அவரால விளையாட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா சச்சின் இப்ப விளையாடுற விதத்தை பார்த்தா, கடந்த 3-4 இன்னிங்ஸ்ல அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்தா, அவர் அடிச்ச செஞ்சுரிய பார்த்தா, சச்சின் ஒரு புது அவதாரத்தோட மைதானத்துக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தோணலையா? பாருங்க, நீங்க ஒரு செஞ்சுரியோ இல்லது ஆஃப் செஞ்சுரியோ அதை வச்சு பேச முடியும். ஆனா நான் கடந்த 2 வருஷத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷத்துல வீரேந்திர சேவாக் ஆரம்பத்துல வந்தப்போ அற்புதமா ஆடினாரு. அவருக்கு ஒரு லீன் பீரியட் வந்தது. இதனால சச்சினோட எபிலிட்டி குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல, டேலண்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரல. பட் ஹீ இஸ் யங் மேன் எனிமோர். ஹீ இஸ் நாட் த பெஸ்ட் வாட் ஹீ வாஸ். ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பிளேயர் சிங்கிள் ஹேண்டா மேட்சை ஜெயிக்க வைக்கிறவரா இருந்தாரு. இப்ப அவரு மெச்சூர்டான பேக்ஸ்டர் பிளேயரா ஆயிட்டாரு. யங்ஸ்டர் மேட்சை ஜெயிக்கிட்டோம். அது எல்லாருக்கும் ஒரு நாள் வரதானே செய்யும். இன்னைக்கு ராகுல் ஒரு வால் மாதிரி நிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு டைம் வரும். அடுத்த தலைமுறை அதை முன்னுக்கு கொண்டு வரும். இதுல தவறு எதுவும் இல்ல. நம்ம சிந்தர்ல எந்த முரண்பாடும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், கவாஸ்கர் சாரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, டான் பிரெட்மேன் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் அந்த நாள் வரும். ஒவ்வொருத்தரும் அவங்க காலத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம எதிர்பார்க்க முடியாது. சச்சின் மாதிரியான பிளேயர் 40 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்காக 100 வருஷம் ஒரே மாதிரி கிரிக்கெட் ஆடுவார்னு நாம எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம கனவுல மட்டும்தான் சாத்தியம். அவர் இன்னும் 2 வருஷம் ஆடுனா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாட்டுக்காக அவர் செஞ்ச சேவை, அதை பார்த்து நம்ம ரொம்ப திருப்தி அடைகிறோம். நம்ம எதிர்பார்த்ததை விட அவர் பல மடங்கு சிறப்பா ஆடி இருக்காரு. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்னு அறிவுரை சொல்றீங்க. சௌரவ் கங்குலியும் ரிட்டையர்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, ரிட்டையர்ட் ஆக சொல்லல. நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்லலன்னா உடனே எங்க மேல வந்து தாக்குதல் பண்றீங்க. அதனால இப்பெல்லாம் நான் எதுவும் பேசுறதில்ல. நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்டா ஒண்ணு நான் பதில் சொல்லுவேன், இல்லனா சும்மா உட்கார்ந்திருப்பேன். சும்மா உட்கார்ந்திருக்கிறது என்னுடைய நேச்சர். நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, சௌரவ் கங்குலி அவமானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நான் என் வாழ்க்கையில யூஸ் பண்ணவே மாட்டேன். அவமானங்கிற வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்துற மாதிரி தெரியுது. என்னுடைய எண்ணம் அது இல்ல. அதாவது சௌரவ் கங்குலி மாதிரி ஒரு பெரிய பிளேயர்
கெஞ்சி கிரிக்கெட்டை ஆடணும்னு நான் நினைக்கல. அவரு இந்த நாட்டுக்காக எவ்வளவு சேவை செஞ்சிருக்காரோ அவரு தலை நிமிர்ந்து வெளியே போகணும். நம்ம ஹீரோவாவே அவர் நினைவுல நிக்கணும். சச்சின் ஆகட்டும், நம்ம ராகுல் ஆகட்டும், டோனி ஆகட்டும், ஹர்பஜன், அனில் கும்ப்ளே, அவங்க வெளியே போகும்போது ரொம்ப மரியாதையோட போகணும். ஏன்னா இவங்க நமக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டுக்காக அற்புதமான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. அதனால என்னோட சிந்தனை வேற மாதிரி இருக்கும், சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க நேரா கேட்டா எனக்கு சுத்தி வளைச்சி பேசுறங்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. சௌரவ் விஷயத்துல எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, அந்த நேரத்துல அவரை வெளியேற்றிய விதம், சௌரவ் நீ வெளியே போறது நல்லது, அவருக்கு அது ரொம்ப அவமானமா இருந்தது. ஒரு கிரிக்கெட்டருக்கு அவமானம் நடக்குதுன்னா எனக்கு அது சரியா படாது. இதுதான் என் மேல குற்றச்சாட்டுன்னா அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வியில குறைஞ்சபட்சம் மக்கள் உங்க பக்கம் இருப்பாங்கன்னு தோணுது. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல கபில் தேவ் மீது கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு கிரிக்கெட் ஸ்டார் கபில் தேவ் மீது. ஆப்கி அதாலத்தில் கபில் தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் பணம் சம்பாதிப்பதிலேயே மூழ்கி இருக்கிறார். கபில் இப்போ கிரிக்கெட்டர்ஸ் மேல குற்றச்சாட்டு வரும்போது, அது ஷேவாகா இருந்தாலும் தோனியா இருந்தாலும், அவங்க அட்வர்டைசிங்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, கிரிக்கெட்ல குறைவா கவனம் செலுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கபில் தேவ் தான் மக்கள் சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்க்கை மேம்படும். ரிட்டையர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய கிரிக்கெட்டர்ஸை பார்த்துருக்கேன். அதாவது முன்னாடி ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி, 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. ஒருவேளை நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன்னா, ஒருவேளை அவங்க என்னோட 100% இன்டெலிஜென்ட் ஆனவங்க, ஆனா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது நான் தான் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் பட்டு சரிதானே நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா? ஒரு பிளேயர் என்கிட்ட சொன்னாரு, கபில் தேவ் காலையில வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா வீட்டுக்கு திரும்பி வரும்போது குறைஞ்சது பாக்கெட்ல ஒரு 5 லட்சத்தோட தான் வருவாருன்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற யாராவது, நீங்களா இருக்கட்டும், ஜட்ஜஸா இருக்கட்டும், நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு 5 லட்சத்தை இழந்துட்டு போகணும், தோத்துட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு நான் வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லன்னா எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எப்ப வருத்தமா இருக்குன்னா, ஷேவாக் மாதிரி தோனி மாதிரி பிளேயர்ஸ பத்தி சொல்லும்போது அவங்களோட அதிக கவனம் பணம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. அதனாலதான் கிரிக்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்ல. என்னுடைய ஆசை என்னன்னா அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு முதல் முறை எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம கிரிக்கெட்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாராவது அவங்கள கை காட்டி பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஒருவேளை அவங்க தம்பியை யாரோ விளையாடிக்கிட்டு இருந்தா அவங்க இதே வார்த்தையை பேசுவாங்களா? சேவாக்கோ சச்சினை பத்தி இப்படி பேசுவாங்களா? அவங்க பிள்ளை ஒருவேளை கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படி யோசிப்பாங்களா? இல்ல பணம் வாங்காம ஃப்ரீயா விளையாட்டுன்னு சொல்லுவாங்களா? அவங்க இன்னும் அதிகமா கேட்பாங்க. அவங்களுக்கு வந்தா அது பெரிய விஷயம். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கை நீட்டி பேசுறது ரொம்ப சுலபம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை 10 வருஷமா இருக்கும், 12 வருஷமா இருக்கும், 15 வருஷமா இருக்கும். அவங்க எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அவங்க கிட்ட அதை தவிர வேற ஜாபும் இல்ல. எப்பவும் கிரிக்கெட் விளையாடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிப்பாங்க. இன்னிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட கிரிக்கெட் வீரர்களை பாத்தீங்கன்னா ஒன்னு ரயில்வேல வேலை பார்ப்பாங்க, இல்ல பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்ப்பாங்க. அதாவது அவங்களும் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க கிட்ட ஜாப் இல்ல. 15 வருஷம் கரியரை வச்சு 75 வருஷம் வாழ்க்கைய வாழணும். அதனால அவங்க சம்பாதிச்சா நமக்கு என்ன கஷ்டம்? ஒருவேளை நம்ம ஹீரோ கிட்ட பணம் இல்லைன்னா நமக்கு வருத்தம் தானே. அவங்க இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவங்க பர்ஃபார்மன்ஸையும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஒரே நேரத்துல அவங்க மேல குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க அதிர்ஷ்டத்தோட வந்திருக்காங்க. அதிகமா கிடைச்சா அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். யாருக்காவது அது பொறாமையா இருந்தா போய் அட்வர்டைஸ் பண்ற கம்பெனில போய் சொல்லுங்க அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு. இதுல நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஹீரோங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு டீயாவது எப்பயாவது வாங்கி கொடுப்பாங்கல்ல. மக்கள் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். நீங்க நம்ம டீம் பார்க்கும்போது எப்பெல்லாம் போராடக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் நம்ம டீம் தோத்துருது. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம இன்னும் முழுசா ஸ்போர்ட்ஸ் மைண்டடாவே ஆகல. நம்ம ஸ்போர்ட்ஸ் கல்ச்சருக்குள்ள முழுமையா நுழையவே இல்ல. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸை நம்ம ஒரு மெயின் ஆக்டிவிட்டி மாதிரியே விளையாடல.
அதே நேரத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருந்து மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும்னு நாம நிறைய எதிர்பார்க்கிறோம். நம்ம தலைமுறையில யாருமே ஸ்போர்ட்ஸ் விளையாடுனதே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர்ஸ் சும்மா வந்துட்டு போனா அவங்க மேல நம்ம அதிகமான எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோம். இது ரொம்பவே கஷ்டம். அவங்க தோத்து போனாலோ இல்ல சரிஞ்சு போனாலோ இது கபில் இதை எதுக்கு கேக்குறாங்கன்னா, நீங்க விளையாடுற காலத்துல ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருந்தது, எதிரில இருக்கிறவங்களை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு. இப்போ அந்த ஒரு ஸ்பிரிட் காணாம போயிடுச்சு. இப்ப நாம உங்களையே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், ரஜித் சர்மா மாதிரி எல்லாராலையும் இன்டர்வியூ எடுக்க முடியுமான்னு. அதுல அந்த ஜோஷி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையோட தான் இங்க வருவாங்க. கடந்த 5 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க எங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்கன்னு. எங்க டைம்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, வாய மூடிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு. விளையாட போனா அடி விழுன்னு சொல்லுவாங்க. நாங்க திருட்டுத்தனமா போய் விளையாடுவோம். ஆனா மத்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களோட விளையாட போவாங்க சாட்டர்டே சண்டே. நாம எங்க அதெல்லாம் செய்ய போறோம்? கபில் இந்த காலத்துல அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்லயும் ஒரு கபில் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் எந்த லெக்சரும் கொடுக்க விரும்பல, எதை பத்தியும் பேச விரும்பவே இல்லை. நான் சொல்றது ஒண்ணுதான். என்னைக்கு நீங்க எல்லாருமே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது நீங்க எல்லாரும் விளையாடலன்னா ரொம்ப குறைவான சச்சின் மாதிரியான பிளேயர் தான் வருவாங்க. ரொம்ப குறைவான ராகுல் டிராவிட் வருவாங்க. ஆனா என்னைக்கு நீங்க நாங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஒரு சச்சின் உருவாகுவாங்க. நிச்சயமா ஒவ்வொரு கபில் தேவும் பிறப்பாங்க. இல்லைன்னா பைதவே யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆனா டாக்டர், இன்ஜினியர் தான் அதிக அளவுல உருவாகுறாங்க. ஏன்னா அதுதான் ஒவ்வொரு அம்மா அப்பாவோட ஆசையா இருக்கு. இதுதான் உண்மை. இது நீங்க மறுக்கவே முடியாது. ஆனா பெத்தவங்க நேரடியாக நம்ம பையன் சச்சின் டெண்டுல்கரா ஆயிடணும், ராகுல் டிராவிட் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆகணும்னா நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும். கபில், இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து மக்கள் நிறைய கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டுல அதிக சச்சின் டெண்டுல்கரும் கபில் தேவும் உருவாகணும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் TSR சுப்பிரமணியம் வழங்கும் கபில் தேவ் மீதுள்ள தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல மக்கள் சார்பா கபில் தேவ் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சோம். கபில் தேவ் எல்லா கேள்விகளுக்கும் தயங்காம பதில் கொடுத்தாரு. இப்போ ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் TSR சுப்பிரமணியமுடைய தீர்ப்பை பார்க்கலாம். கபில் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் பிளேயர் ஆஃப் த செஞ்சுரியா இருந்திருக்காரு. அவருக்கு அறிவு, அனுபவமும் இருக்கு. அதனால அவரோட கருத்து சொல்றதுக்கு அவருக்கு தகுதியும் உரிமையும் இருக்கு. ஜட்ஜா என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா பொறுப்போட பதில் சொன்னாரு. கபில் முழுக்க முழுக்க பொலிட்டீஷியனாக தகுதியுள்ளவர். கபில் தேவ் எப்பவும் மக்கள் மனசுக்கு பிடிச்ச வீரர் தான். அவர் கிரிக்கெட் மைதானத்துல விளையாடின காலத்திலயும் சரி, கிரிக்கெட் மைதானத்தை விட்டு வெளியில இருக்கும்போதும் சரி, இதே மாதிரி மக்கள் அவரை நேசிப்பாங்கன்னு நம்புறோம். கபில் தேவ் சொன்ன விஷயங்கள்ல எவ்வளவு உண்மை இருக்கு, அதுக்கான தீர்ப்பை மக்களாகிய உங்ககிட்டயே நாங்க விட்டுடுறோம். அடுத்த வாரம் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஆப்கி அதாலத்துல ஒரு புது விருந்தாளியோட. நன்றி.